Hi, hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிச்சான் காப்பி அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ மொபைல் அப்படிதான் நினைக்கிறேன். கிரிப்டோ தானே? கிரிப்டோ மொபைலை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அடிச்சான் காப்பியானு தெரில, உண்மையிலேயே செல்ஃபோனை எப்படி மேக் பண்ணி செல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லைனா ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்கியிருக்கீங்க நிறைய கம்பெனி, நல்ல கம்பெனி அப்படின்னா கமெண்ட் கொடுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்பவும் போல நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஷியல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து நேற்று உள்ள நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு ரீசெண்டாக வந்து கேரளாவில் வந்து ஒரு எலிஃபண்ட், ஒரு பிரெக்னன்ட் எலிஃபண்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் கிராக்கரோட அந்த மருந்தை யூஸ் பண்ணி அதை கொண்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு வேலை பார்க்க முடியும், ஓகேவா? ஒன்று வந்து அவன் வந்து தனக்கு காசு இல்லை, தனக்கு வந்து பசி, அவனோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, உண்மைன்னு தெரில. ஸோ இந்த வழியில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷனோட பணப்பற்றாக்குறையோ இல்லைன்னா பசி காரணத்தினாலோ அந்த மனுஷன் வந்து மனித நேயத்தை இழந்து எந்த அளவுக்கு டீப்பாக போகிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்னதான் ட்ரெடிஷ்னலில் மேலே போனாலும், கல்ச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு போனாலும், இன்னும் அந்த காட்டு மிராண்டித்தனம் நம்ம மனசில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா? ஒரு விலங்கை வந்து இந்த அளவுக்கு பண்ணி தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மனசாட்சி அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இருந்தாலும் இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கண் கலங்குற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே லைஃபு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம போயிடலாமே. யாருமே 200 வருஷம் 300 வருஷம் ஃபுல்லாக வாழப்படுறதில்ல, கரெக்ட் தானே? அதில் போட்டு இந்த மாதிரி பாவத்தை பண்ணிக்கிட்டு ஸோ வேண்டாம். ஸோ என்னோட ஃபேமிலி எல்லாருமே இந்த கொரோனா பீரியட்லையும் சரி ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ சேஃபாக இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் கொடுங்க. ஸோ ரொம்ப பேச வேண்டாம், ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரிப்டோ X2 Pro பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட இந்த வெப்சைட்காரங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே இந்த ஃபோனை பற்றி ஒழுங்காக தெரியல. என்ன அப்படின்னா ஃபோட்டோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஸ்பெக்ஸில் வந்து Exynos 9611 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது உண்மையிலே அந்த வெப்சைட்காரனுக்கே ஒன்றும் தெரியலையா? நமக்கே தெரியல. ஸோ கீழே ரிவ்யூஸும் பார்த்தோம்னா வாவ் சூப்பர் மேன், நைஸ் மொபைல், ஐ எம் எக்ஸைட்டிங் திஸ் மொபைல், வான்னு கொடுத்துருக்கானுங்க. இது வந்து மிஷினை வச்சு கொடுத்தாங்களா இல்லை உண்மையிலே மக்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த டைமிங்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த டைமிங்கில் வாங்கினா 71% ஆஃபரு, இதுக்குள்ளே வாங்கினா தான் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும், 4479 ரூபா, இல்லைனா வந்து 19,000 ரூபாய்க்கு ரேட்டு கூடிரும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நீ உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் விற்கிற அப்படின்னா நீயே அதோட ஒரிஜினல் ஃபோட்டோஸை கொடுக்கல. அது வந்து பாயிண்ட் நம்பர் 1, ஓகேவா? இதில் இருக்கிற எல்லாமே ரியல்மி X2ஓட அதே அடிச்சன் காப்பி தான். ஆனால் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ரிவ்யூஸில் பார்த்தா கூட அந்த ஃபோனோட இமேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் மட்டும் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாவ் சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், பேக் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோட்டோஸ் யாருமே அப்லோட் பண்ணல, ஓகேவா? மொத்தமே 8 ரேட்டிங்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து ஆர்டர் பண்ணது மட்டும் அங்கே 70% மேலே போயிடுச்சான். ஸோ என்ன கணக்குன்னு தெரியல. ஒருத்தன் கூட அப்போ ஃபோட்டோ படக்கு டைம் இல்லாமல் இருக்கான். ஒருவேளை எல்லாரும் உழைப்பாளியாக இருப்பாங்களோ, டைம் இருக்காது, தெரில. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் உண்மையிலே இதை வாங்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உண்மைதான்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி இவங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ரியல்மி X2ல இருக்க அதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதில் கொடுக்கலாம். அவங்க ப்ராசர் வந்து Exynos 9611 கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் இல்லையா. ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபோட்டோஸை பார்த்தாலும் ரியல்மி X2ஓட அதே ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பெக்ஸை பார்த்தாலும் அதே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 4000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஃபோட்டோஸில் வந்து ரியல்மி X2ன்னு பார்க்கும்போது அதில் வந்து ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். ஆனால் இங்கே வந்து கீழே எடுத்துருக்காங்க ரியர் மவுண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பட் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தா அது ஆன்ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த ஃபோன் இருக்குதா இல்லை ஏமாத்துறானுங்களா இல்லை ஏதாவது ஒரு டூப்ளிகேட் மாதிரி கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நான் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்த்தேன் வேறு என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ பார்க்கும்போது தான் எல்லா கம்பெனியோட மொபைலை இப்போ ரெட்மி K20 ப்ரோன்னு நினச்சிக்கலாம், அதில் ரெட்மியை எடுத்துக்கிட்டு கிரிப்டோ K20 ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கானுங்க. சாம்சங் M30s எடுத்துக்கிட்டு கிரிப்டோ M30s, அதே டிசைன் தான், அதே குவாலிட்டி தான், அதே பில்டு தான், எல்லாமே அதே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஏதோ வடிவேல் படத்தில் ஏதோ ஒரு காமெடி வரல, ஏதோ சொல்லுவாங்கல்ல, சரி மறந்து போச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குது, வா இவ்வளோ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ப வைக்கிறதுக்காகவும் சும்மா இப்படி ப்ராசர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாங்க போகிறீங்க அப்படின்னா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ
ஸோ உண்மையிலே ஆர்டர் பண்ணியிருக்காங்களா, இது அவங்களே கவுண்டிங்ஸை கூட்டிட்டு நம்ம நம்ப வைக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஈஸி மொபைல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகக்குரியமான ஒரு விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க, யாரும் வாங்காதீங்க, பார்ப்போம் என்ன நடக்க அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே இந்த மொபைல் ஃபோன் கொடுத்து சேல்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டாலும் நம்ம அடுத்த மொபைல் பார்த்துக்கலாம். நிறைய மொபைல்ஸ் கொடுத்துருக்கானுங்க, எல்லாமே 5000-6000 இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 730, ஸ்னாப்ட்ராகன் 845 உள்ள மொபைல்ஸ் எல்லாம் இங்கே 5000 இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்கு அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இருந்து. அண்ட் நீங்கள் யாராவது ஏற்கனவே இந்த வெப்சைட்லேருந்து மொபைல் ஃபோன் வாங்கிருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்க, இதே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை செஞ்சு கேன்சல் பண்ணிருங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இவங்களாம் உண்மையாக தான் அப்படி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் நோட்டீஸ் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் சீன் நெக்ஸ்ட் வீடியோ டில் உங்களோட சிபிராட்டா பாய். மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன்ல. பாய்.